தக்காளியே இல்லாமல் மீன் குழம்பு செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியும். தக்காளி மட்டும் இல்லை, புளியுமே இல்லாமல் ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் செய்யலாம். ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா மீன் குழம்பு. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காய விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக விற்றுட்டுருக்கு. அதுவும் மீன் குழம்பு எப்படி தக்காளி இல்லாமல் செய்கிறது அப்படின்னு யோசிப்போம். கண்டிப்பாக தக்காளியே போடாமல் அதுவும் புளியும் ஊற்றாமல் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ஒரு மீன் குழம்பு ஒன்று பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், அதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துடலாம். மசாலா அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துடலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். தண்ணி உங்களுக்கு எந்த அளவு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு ஊற்றிட்டு, நான் குடம்புளி ஊற வச்சுருக்கேன். இது போல் 3 துண்டு அளவுக்கு குடம்புளி, அதை அப்படியே அந்த தண்ணியோடையே சேர்த்துட்றேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து அந்த மசால் வடை போகிற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்துக்கிட்டால் போதும். இப்போ இதில் நான் மீன் சேர்த்துறேன். நம்ம மீன் செய்கிறப்போ பார்த்திங்கன்னா எப்போயுமே கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு தடவி எடுத்து வச்சுருப்பேன் இல்லையா, அதை தான் சேர்க்குறேன். ஒரு 4 துண்டு மீன் தான். மீனெல்லாம் போட்டதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்புலையும் பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளியே போடாமல் ஒரு மீன் குழம்பு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். கண்டிப்பாக செய்யலாம். இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்கள் செஞ்சிங்கன்னா தக்காளியே தேவையில்லை, அருமையான ஒரு டேஸ்ட்டில் மீன் குழம்பு இருக்கும்.